வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வேஸ்டான அரசியல் வாழ்க்கை வெளியானது தீர்ப்பு, விரக்தியில் விஜய். ஏம்பா தீர்ப்பு வெளியாச்சுன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இப்போ திமுகவை பார்த்து அதிமுகவை பார்த்து நம்ம விஜய் அவர்கள் என்ன பேசினாரு? ரெண்டுமே ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னாரு. ஊழலை ஒழிக்கத்தான் வந்திருக்கிறேன், நானும் ஊழல் பண்ண மாட்டேன், ஏற்கனவே ஊழல் பண்ணல, யாரையும் ஊழல் பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தூய்மையானவன் அப்படின்னு மக்கள் முன்பாக வந்து நின்று சவால் விட்டு கொண்டிருந்தார். அதிமுக இருக்கிறவங்களோ திமுக இருக்கிறவங்க கூட வந்து விஜய் மீது விமர்சனம் வைக்க முடியல. ஆனா அதற்கு பதிலாக ஆதவ அர்ஜுனா வந்து யோகியமானவனா, பாவப்பட்ட காசு அளவு அவங்ககிட்ட இருக்கிறது, லாட்டரி வித்து பல குடும்பங்களை அழித்த பணத்தின் மூலமாகத்தானே உனக்கு பணம் கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், அதனால பாவப்பட்டவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ ஊழலை ஒழிப்பியா? செங்கோட்டையன் யாரு? செங்கோட்டையன் அவன் ஊழல் வழக்குல தண்டிக்கல, சிறையில இல்ல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ ஊழலை ஒழிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஊழல்வாதி என்று விஜய் இடத்துல அடையாளப்படுத்தினாங்களே கண்டி விஜய் அவர்கள் ஊழல்வாதி என்று எந்த கட்சியாலும் சொல்ல முடியல. ஆனா இப்போ திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் செங்கோட்டை ஒரு புறம் இருக்கட்டும் ஐயா, ஆதவர்ஜுனா ஒரு புறம் இருக்கட்டும் ஐயா, விஜய் நீ யோகியமானவனா? நீ 15 கோடி ரூபாயை மறைச்சிருக்கின்றாயே, 1 ரூபாய் மறைச்சா என்ன, 15 கோடி ரூபாய் மறைத்தால் என்ன? அரசாங்கத்தை ஏமாத்துன்னு தானே. ஒருத்தனை ஏமாத்தினா அது திருடு இல்லையா? திருடுனா அது ஊழல் இல்லையா? அப்புறம் ஊழலை எப்படி ஒழிப்ப? நீயே திருட்டு பையன், யாருக்கடா கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக திமுகவுக்கு மாற்று என்று அரசியல் களத்தில் வந்து நின்ற விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடு இனி எடுக்காது. அதிமுக திமுக இவங்க 2 பேரும் ஊழல் சக்தியா இருக்கலாம், விஜய் இவங்க 2 பேரை கூட சமாளிச்சிடலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிய எப்படி சமாளிக்க முடியும்? ஏ விஜய் நீ ஏன் ஊழல்வாதிடா, நீ யோகியமான மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஊழலும் விஜயும் பிரிக்க முடியாதவர்கள் என்று அடையாளப்படுத்துவாங்களே. தூய்மையானவன் அப்படின்னு அரசியல் களத்துக்கு வந்தவருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரே ஒரு தீர்ப்பின் மூலமாக ஒட்டுமொத்தமாக வேஸ்ட் ஆகிருக்குதுங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பல பேருக்கு தெரியும், நம்ம விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வழக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அபராதத்தை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ஆனா நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறை மற்றும் நம்ம விஜய் 2 தரப்பினுடைய வாதத்தையும் கேட்ட பிறகு விஜயனுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு, விஜய் உன் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1.5 கோடி ரூபாய் சரியானதுதான், நீ கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். எந்த வழக்கில் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போலாமா? நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்பு தேவன் உடைய டைரக்ஷன்ல புலி என்ற திரைப்படத்துல நடிக்கிறார். குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலகட்டத்தில். ஆனா அந்த படமானது சரியா போல. 2015 2016 காலகட்டங்கள்ல அந்த படம் சரியாதான் போல. ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் அவருக்கு எவ்வளவு சம்பளம் பேசப்பட்டதோ அந்த காசு அவர் வாங்கிக்கிட்டாருங்க. ஆனால் அந்த ஆண்டு நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வருமான வரி கட்டுறார். எவ்வளவு கட்டுறாருன்னு பார்க்கும்போது 35 கோடியே 43,91,890 ரூபாய் தான்பா வருமானம் வந்தது. அதற்கான வருமான வரி தான்பா அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரி கட்டுறார். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருமான வரி கட்டுறதுக்கும் அவர் வாங்கின சம்பளத்துக்கும் எங்கோ இடிக்குது அப்படின்னு வருமான வரித்துறையானது சந்தேகப்படுது. எப்படி சந்தேகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, பட நிறுவனமானது அதனுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணிருக்கும் இல்ல, அப்ப விஜய்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. சோ அந்த கணக்கீட்டின்படி நம்ம விஜய் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வருது. அந்த ரெய்ட்ல விஜய் வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்களை அள்ளிக்கிட்டு போறாங்க. ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்கின்றார்கள். அந்த சோதனையில என்ன கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வருமான வரி தாக்கல் பண்ணதையும் தாண்டி ஒரு 15 கோடி ரூபாய் மறைத்து இருக்கிறாரு அப்படின்னு வருமான வரித்துறையானது கண்டுபிடிக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஐயோ 15 கோடி ரூபாயா, நான் வந்து மறைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆவணங்களை வருமான வரித்துறை கிட்ட கொடுக்கறாங்க. வருமான வரித்துறையானது விஜய் அவருடைய ஆவணங்களையும் வருமான வரித்துறை போய் ரைடு பண்ணாங்களே அந்த ஆவணங்களை வச்சு ஒட்டுமொத்தமாக விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையானது வந்து பாத்தீங்கன்னா 2022ல முடியுது. அப்படி 2022ல முடிந்த பிறகு ஜூன் மாசம் வந்து விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய்
வரியாக போட்டு நீ கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. பிறகு வருமான வரித்துறை விதித்த அந்த 1.5 கோடி ரூபாயை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. மேல்முறையீட்டுல நம்ம விஜய் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, என் வீட்டுல சோதனை நடத்தினாங்க, எங்கிட்ட ஆவணங்கள் அள்ளிக்கிட்டு போனாங்க, அள்ளிட்டு போய் எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சோதனையிட்டு பார்த்தாங்க. அந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நான் 15 கோடி ரூபாய் வந்து கணக்கில் காட்டாதது தெரிகிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 2015-16 காலகட்டங்களில் எங்க வீட்டில் சோதனை பண்ணாங்கன்னா 16, 17, 17, 18 இந்த 3 வருமான வரி ஆண்டு இருக்குல்ல, இந்த ஆண்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்க வேண்டும். நீ வரி கட்டலப்பா 15 கோடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 3 ஆண்டையும் தாண்டி அடுத்த 3 ஆண்டு இருக்கு இல்லையா, 2022 ஜூன் மாசம், அதனால கிட்டத்தட்ட சோதனை செய்து 6 வருடம் கழித்து எனக்கு ஃபைன் போடுறாங்க. இது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொல்லப்படுகின்ற வருமான வரி சட்டத்துக்கு எதிராக இருக்குது. அதனால தயவு செய்து இந்த அபராதத்தை 1.5 கோடியை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுகின்றார் நம்ம விஜய். விஜய்க்கு சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருக்குது, அது அவருடைய உரிமை. அந்த உரிமையை அவர் பயன்படுத்துகின்றார், அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்கின்ற போது அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணுங்க. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் சொகுசுக்காரை இறக்குமதி பண்ணார், அதுக்கு வரி தள்ளுபடி கேட்டாங்க, வரி தள்ளுபடி கொடுக்கல, மீண்டும் நீதிமன்றம் போனார். அப்படி நீதிமன்றம் போன பிறகு சொகுசுக்காரு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு உங்களால முடியுது, ஆனா நாட்டுக்கு வரி கட்டுறது மட்டும் முடியலையோ அப்படின்னு வந்து நீதிமன்றம் கேட்டு சொகுசுக்காருக்கு வரி கட்டுங்க அப்படின்னு தனுஷ், நம்ம விஜய், இன்னும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் இவங்களுக்கா வந்து பாத்தீங்கன்னா வரியை விதிச்சாங்கன்றது பழைய கதை. அதனால அவங்களுக்கு சட்ட வாய்ப்புகள் என்ன இருக்குதோ அந்த உரிமையை அவங்க வந்து பயன்படுத்தலாம். அதனால வருமான வரித்துறை போட்டுருச்சு 1.5 கோடி அதை கட்டிடணும் அப்படின்னு விஜய் வந்து பாத்தீங்கன்னா பயந்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நாடினாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து விஜய் அவர்கள், ஏம்பா 6 வருஷம் போத்தா நீங்க ஃபைன் போடுவீங்க, இது சட்டத்துக்கு முரணாகவே இருக்குது, தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீதியரசர் செந்தில்குமார் மற்றும் ராமமூர்த்தி அவருடைய அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்படி வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது வருமான வரித்துறையினுடைய சார்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எந்த ஒரு வரி விதிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அபராதமா இருந்தாலும் சரி, விசாரணைக்கு பிறகுதாங்க அது வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். நான் போய் வந்து ஆவணங்களை கைப்பற்றுகிறேன், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில ஆவணங்களை கொடுக்கிறாரு, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஐயோ நம்ம ரைடு பண்ணி 3 வருஷம் ஆகி போச்சு, உடனே அபராதம் விதிச்சிடலாம் அப்படின்லாம் விதிக்க முடியாதுங்க. கொடுக்கப்பட்ட ஆவணங்களும் நம்ம கிட்ட இருக்கின்ற ஆவணங்களையும் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம விஜய் மீது ஒரு விசாரணை வருமான வரித்துறையே வந்து பாத்தீங்கன்னா நடத்தும். அந்த விசாரணை முடிந்த பிறகுதான் நாம் வந்து அபராதம் விதிக்க முடியும். அந்த விசாரணை 2022 ஆண்டு தான் முடிந்தது. முடிந்து 6 வாரங்களுக்குள்ளாகவே நாங்க அபராதத்தை விதித்து விட்டோம். இதுல எந்த விதமான காலதாமதமும் இல்ல. விசாரணை முடியறதுக்கு முன்பாகவே எப்படிங்க நாங்க வந்து வரி போட முடியும், அபராதம் விதிக்க முடியும்? விசாரணை முடிந்த பிறகு சரியான 6 வாரத்துக்குள்ளாக நாங்க அபராதம் விதித்துட்டோம். இதுல எந்த விதமான விதி மீறலும் கிடையாது, சட்ட மீறலும் கிடையாது, நீங்க விஜய்கிட்டே கேட்டுங்க அப்படின்ட்டாங்க. வருமான வரித்துறை சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி ரூபாய் அபராதம் வரி இவற்றை தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டார் இல்லையா, அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் விசாரணை முடிஞ்ச பிறகு தானே அபராதமோ தண்டனையோ கொடுக்க முடியும். அப்படிதான் வருமான வரித்துறையானது உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் வந்து வரி போட்டிருக்குது. அதனால 15 கோடி ரூபாய்க்கான 1.5 கோடி ரூபாய் வரியை கட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து நம்முடைய நீதியரசர்கள் செந்தில்குமார் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள் தீர்ப்பு இன்றைக்கு வழங்கினார்கள். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் முன்பாக இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்க உச்ச நீதிமன்றம் போக போறோம், அதனால எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, 1 மாசத்துக்கு இந்த தீர்ப்பை நாங்க நிறுத்தி வைக்கிறோம், எங்க கிட்ட என்னென்ன சட்ட வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்தினீங்களோ அதை தவிர்த்து வேற ஒரு வாய்ப்புகளை உச்ச நீதிமன்றத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டுக்கு போங்க அப்படின்னு நீதியரசர் தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறாருங்க. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, விஜயை பொறுத்த வரைக்கும் நான் 15 கோடி ரூபாய் வந்து வருமான வரிக்கு தெரியாம பதுக்கல, நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆமா, வருமான வரித்துறைக்கு தெரியாம, நம்ம நாட்டுக்கு தெரியாம நான் 15 கோடி ரூபாய் கணக்காட்டாம வீட்டுல பதுக்கினது உண்மைதான். ஆனா வருமான வரித்துறையானது கண்டுபிடிச்சதும் உண்மைதான்.
ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கன்னு கேட்டீங்கன்னா 15 கோடி ரூபாயை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுக்கான வரியா 3 வருஷத்துக்குள்ள போட்டிருக்கணும். அவங்க 3 வருஷத்துக்குள்ள போடல இல்லையா, அதனால நான் 1.5 கோடி ரூபாய் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். 15 கோடி ரூபாய் மறைச்சது தப்பு கிடையாது. எப்பயா இருந்தாலும் சரி 15 கோடி ரூபாய்க்கு வரி கட்டணும் என்ற மனசாட்சியும் அவர்கிட்ட கிடையாது. காலந்தாழ்த்தி இந்த 15 கோடி ரூபாய் மீது 1.5 கோடி ரூபாய் வரி போட்டாங்க, நான் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்றார். 15 கோடி ரூபாய் மறைச்சது சட்டவிரோதம் கிடையாது, அது சட்டத்துக்கு எதிரானது கிடையாது. ஆனா அந்த 15 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி ரூபாய் வரி போட்டாங்க பாருங்க, அது சட்டத்தை மீறி போட்டிருக்காங்களா? ஏடா நீ சட்டப்படி அந்த 15 கோடி ரூபாயை கணக்கு காட்டிருக்கணுமா இல்லையா? முதல்ல சட்டத்தை மீறினது யாரு? அப்போ 15 கோடி ரூபாய் சட்டத்தை மீறி மறைப்ப, ஆனா உனக்கு 1.5 கோடி ரூபாய் வரி போட்டது மட்டும் சட்டத்துக்கு உட்பட்டு போடணுமா? நீ எவ்வளவு பெரிய நியாயமானவன்டாப்பா விஜய். இனிமே நாம வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் விஜய் மீது வைப்பாங்க. மக்களுக்கு மாற்றம் தருகின்றேன்னு சொல்லிவிட்டு நான் தான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லிவிட்டு அரசியலுக்கு வந்த கையோட உன் மீது ஊழல் புகார் விழுந்திருக்குது. இன்னும் ஆட்சி அதிகாரம் கைப்பற்றல, இன்னும் ஆட்சி கட்டல உட்காரல, மக்களுக்கு எந்த திட்டத்தையும் போடல. ஆனாலும் அதுக்கு முன்பாக கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டா பாவி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுத்தளத்துல நம்முடைய விஜய் மீது குற்றச்சாட்டை வச்சு கீழ மாட்டாங்க. என்ன ஒண்ணு ஏம்பா, இந்த வருமான வரி தொடர்பான வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு இதுப்பா, வழக்கு முடியட்டும்பா, அதுக்கு பிறகு பாருங்க எங்க எந்த அளவுக்கு நிரபராதின்னு தெரியும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லலாம். ஆனாலும் 15 கோடி ரூபாய் கணக்கில் வராம வச்சிருந்தது நீயே ஒத்துக்கிட்டிய உயர் நீதிமன்றத்துல. எதுக்கு கணக்கு காட்டல? சம்பாரிச்சதை கணக்கு காட்டலன்னு வச்சுங்களேன், நாடு எப்படியா நிர்வாகம் பண்ணும்? நல்லது கெட்டது எப்படியா செய்யும்? ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற மனுஷன் நீயே நாட்டுக்கு தெரியாம 15 கோடி ரூபாய் மறைச்சிருக்கிற, நீ யோகிய சிகாமணியா? இதெல்லாம் கேள்வியா எழுமா இல்லையா? இவன் உத்தம புத்திரனா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதனால இந்த வழக்கானது விஜய்க்கு மிகப்பெரிய பேர் இடியாதான் இருந்திருக்குது. இந்த தீர்ப்பு நம்ம அரசியல் வாழ்க்கை, நம்ம விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கையை நாசம் செய்திருக்கிறது. ஏற்கனவே கரூர் வழக்கில் நம்ம விஜய் அவர்கள் 72 நாள் உள்ளவே இருந்தாரு. ஏற்கனவே சிபிஐ கிட்ட போய் ஆஜராயிட்டு வந்த பிறகு 1 மாசம் உள்ளவே இருந்தாரு. இப்ப இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு எத்தனை நாள் உள்ளவே இருக்க போறாருன்னு தெரியல. சேலம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த போறோம்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 ஆவணங்களை காவல்துறை கேட்டதை இன்னைக்கே கொடுத்துடணுமா? அப்படி கொடுத்தாதான் சேலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான அனுமதி கொடுப்பாங்களாம். ஆனா இந்த வழக்க காரணம் காட்டி இன்னைக்கு 8 ஆவணங்களை கொடுக்க முடியல, சேலத்துல மக்கள் சந்திப்பு இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலேயே பதுங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்பாகவே இடி மேல இடி தலையில இறங்கிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் தேர்தலை சந்தித்து பிரச்சாரம் பண்ணி அவர் ஒரு 4 எம்எல்ஏ வெற்றி பெற்று முழுசா கட்சியை வழிநடத்திக்கிட்டு போகின்ற போது ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சியும் என்னென்ன பாடுபடுத்த போறாங்களோ நமக்கு தெரியல. ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் இந்த அழுத்தங்களும் இந்த தீர்ப்புகளும் சுதந்திரமா செயல்பட விடுமா? பொறுத்து பார்க்கலாம். அரசியல் களத்துக்கு வரதுக்கு முன்பாகவே இவர் யோகி சிகாமணி இல்லை என்பதை நீதிமன்றமானது நிரூபித்து விட்டது. ஸோ நான் கூட விஜய் அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த பாருங்க, இந்த வருமான வரியெல்லாம் பார்க்கறது என்னுடைய ஆடிட்டர் தானுங்க. அந்த ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 15 கோடி ரூபாயை கணக்கில் கொண்டாடல போல இருக்குது. நான் கேட்டதுக்கு கொண்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ அவர் எங்கேயோ மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ நான் பார்த்து அதுக்கான வரியை கட்டி முடிச்சுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. இது வெறுமனே சிவில் வழக்கு தான், கிரிமினல் வழக்கே கிடையாது. காதோடு காதாக முடிச்சிருக்கலாம். ஆனால் வருமான வரித்துறை கிட்ட போய் சண்டை போட்டு ஆவணங்களை கொடுத்து அது விசாரணை நடத்தி, அதுவும் 2015 2022 வரைக்கும் விசாரணை நடத்தி இடையில உயர்நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்குக்கு இடைக்கால தடை விதித்து பிறகு விசாரணை வேகம் எடுத்து இன்னைக்கு தீர்ப்பு வெளிவந்திருக்குது. இன்றைய நாள்ல இருந்து விஜய் அவர்கள் எப்ப வெளியே வரான்னு பார்க்கலாம். இதை விட பெரிய அவமானம் விஜய்க்கு வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆட்சி கட்டில பிடிப்பதற்கு முன்பாகவே நாட்டை ஏமாத்தி இருக்கிறாருங்களே. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக கருத்தை சொல்லுவோம். நன்றி.